இனிய ரோட்டரி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போறோம் அப்படின்னா, ரோட்டியோட டான். ரோட்டியோட டான் சொல்லக்கூட ரோட்டிக்காக நிறைய செஞ்சிருக்காரு. நம்ம அந்த காலத்து முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். வள்ளல் பரம்பரை நிறைய இருக்காங்க. அதுல ரோட்டரிக்காக நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் செய்த மதிப்பிற்குரிய ஐயா அபிராமி ராமநாதன் சார் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அவர் ரோட்டியை பத்தி அவர் என்ன சொல்ல போறாருன்னு நம்ம போய் கேட்கலாம். தேங்க்யூ. இதை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் அபிராமி ராமன் வணக்கங்கள். ரோட்டரி என்றால் என்ன? சுமார் 120 வருஷத்துக்கு முன்னால பால் ஹாரிஸ்னு ஒருத்தர் அமெரிக்காவில் இதை ஆரம்பிச்சார். எதுக்கு ஆரம்பிச்சாரு? முதல்ல அவர் சிகாகோ வந்து விட்டாரு. அவர் நண்பர்களே இல்லை. ஒரு 3 பேரை ஒன்றா சேர்த்துக்கிட்டு இதை ஆரம்பிச்சு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொருத்தர் வீட்டில் இன் ரொட்டேஷன் போய் மீட் பண்ணலாம் அப்படின்னு, அதனால ரோட்டரின்னு பேர் வச்சு ஆரம்பிச்சாரு. ஆனால் முதல்ல அவர் ஆரம்பிச்ச நோக்கம் நண்பர்கள் வேணும். நண்பர்கள் வேணும்னா ஒரே தொழில் இருக்கிறது 2 பேர் இல்லை, ஒவ்வொரு தொழிலும் ஒவ்வொருத்தர் தான் இருக்கணும்னு. எதுக்காகனா, இப்போ நான் சினிமா தொழிலில் இருக்கேன். வரதன்கிற ஒருத்தர் என் நண்பர். அவர் ஸ்போர்ட்ஸில் இருக்கார். எனக்கு ஸ்போர்ட்ஸ் சாமான் வாங்கினா அவர்கிட்ட வாங்குவேன். அவருக்கு ஏதாவது சினிமாவில் ஏதாவது வேணும்னா என்கிட்ட வாங்குவார். அதனால ஆக மொத்தம் வியாபாரம் பெருகும். வியாபாரம் பெருகுனா நாடு முன்னேறும். இதுதாங்க கொள்கை. இதுக்காகத்தான் ஆரம்பிச்சார். ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஏன் உலகத்துக்கு நன்மைகள் செய்தா என்னன்னு அவருக்கே தோணுச்சு. அதுலேருந்து ஆரம்பிச்சது தான் நிறைய நல்ல காரியங்கள் பண்ண ஆரம்பிச்சாரு. அவருக்கு அப்புறம் இந்த இது ரொம்ப பெருசாகி உலகம் பூரா இப்போ 14 லட்சம் பேர் இருக்கோம். என்னன்னா, இப்போ நமக்குள்ள ஒரு வித்தியாசம் என்னன்னா, ஏழை பணக்காரன் கிடையாதுங்க, ஜாதி மத பேதம் கிடையாதுங்க. எப்படி ஐயப்பன் கோயிலுக்கு வெறும் கருப்பு வேட்டியை மட்டும் கட்டிக்கின்னு போறாங்களோ, ஏன் சட்டை கூட போடாம, அங்க ஜாதி மத பேதம் இருக்கக்கூடாது. ஏழை பணக்காரர் இதே தான் என் ரோட்லையும் ஏழை பணக்காரன் எல்லாரும் நண்பர்கள். ஏன் தெரியுமா? நண்பர்கள் உதவுற மாதிரி சொந்தக்காரங்க எவனும் உதவ மாட்டான். எனக்கு தெரிஞ்ச ஒரு ரோட்டரியில் ஒருத்தருடைய மகன் இறந்துட்டாரு ராத்திரி. எல்லாருக்கும் மற்றவங்களுக்குலாம் சொந்தக்காரங்களாம் ஃபோன் பண்ணா அவங்களாம் நாளைக்கு எப்போ எடுப்பாங்கன்னு கேட்குறாங்க. ஆனால் அதே சமயம் ரோட்டரி நண்பர்கள்லாம் ராத்திரியிலேருந்து அவர் கூடவே இருந்து, அவருக்கு 3 நாள் கூடவே இருந்து பக்காவாக எல்லாரும் பார்த்துக்கிட்டோம். இது எங்கேயா கிடைக்கும்? ரோட்டில் மட்டும்தான் கிடைக்கும். அதோட மட்டும் இல்லை, 1987 அப்போ தான் நான் ரோட்டில் சேர்ந்தேன். கட்டாயப்படுத்தி என்னை ஒருத்தர் ரோட்டில் சேர்ந்தார். அப்போ நான் இருந்த நிலைமை என்ன, இன்னைக்கு நான் இருக்கிற நிலைமை என்ன? அன்னைக்கு இருந்தோட ஒரு 150 மடங்கு பெருசாயிருக்கேன். காரணம் தெரியுமா? ரோட்டரி மூலம் நான் பண்ண நல்ல காரியங்கள் செய்ய 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 அந்த ஆண்டவனே பார்த்து உடனே தூக்கி விடுறான். அதான் இது. இந்த ரோட்டரிங்கிறது ஒரு மகோன்னதமான ஒரு சங்கம். இந்த சங்கத்தில் சேர்வர் அவ்வளோ பேருக்கும் நிறைய நண்பர்கள் கிடைப்பார்கள். நிறைய, உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் குடும்பத்தையும் தைரியமாக பழகக்கூடிய நிறைய நண்பர்கள் கிடைப்பார்கள். இந்த நண்பர்கள் வேறு எங்கேயும் கிடைக்காது. அதோடு மட்டும் இல்லை, நிறைய, அதாவது இப்போ போலியோன்னு ஒரு நோய், இது யாராலையும் தடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. இதையே ரோட்டரி இன்டர்நேஷனல் தடுத்துட்டாங்க. இதை தடுத்தாங்க, கம்ப்ளைண்ட் நிறுத்திட்டாங்க. பாகிஸ்தானில் மட்டும் கொஞ்சம் கேஸ் இருக்குது. இப்போ அந்த நோய் வந்துட்டு அந்த பிள்ளைகளுக்கு இளம்பிள்ளை வாதம்னு வேற ஒன்றுமே லைஃப்லேயே ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி இருந்தவங்கள கிட்டத்தட்ட நம்ம இது வரைக்கும் ஃபவுண்டேஷன் பணம் கொடுக்குறோம் பாருங்க. அதுல 45,000 கோடி ரூபாய் செலவு பண்ணி இந்த கம்ப்ளீட்டாக அதை எராடிகேட் பண்ணிட்டாங்க. இப்படி ஒவ்வொரு நல்ல காரியத்தை பண்ண நமக்கு ஒரு தெம்பு வருது. அந்த தெம்பு வரதான் நம்ம தொழிலே நல்லா இருக்கும். அதனால இதை கேட்குறவங்க எல்லாரும் ரோட்டில் சேரணும். ரோட்டில் சேர்ந்த எல்லாரும் பல இந்த மாதிரி நல்ல காரியங்களை ஈடுபடணும்னு கேட்டுக்கொண்டு உங்களை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.